எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது வர மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்சில் வந்து மொத்தமாக 32 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்கும். 100 கொஷின் per டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் டெஸ்ட்டு லிங்க் அண்ட் பிடிஎஃப் வந்து கொடுப்போம். டெஸ்ட் எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெஸ்ட் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம். இப்போ இதில் 11th எத்திக்ஸில் 1, 3, 4 அப்புறம் 5th யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கான 11th எத்திக்ஸ் புக் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதில் உள்ள யூனிட் 1 to 5 வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புக் லிங்க், ஸ்கூல் புக் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் நடக்கும். 100 கொஷின் இருக்கும். இப்போ ஷெடியூல் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுது அப்படின்னா யூனிட் 2 to 6, அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, அதாவது எக்கனாமி வந்து யூனிட் 9ஐயும் எக்கனாமியும் சேர்த்து ஒரு யூனிட்டாக போட்டாங்க, யூனிட் 5ன்னு. அதே மாதிரி யூனிட் முன்னாடி இருந்துச்சு 8 இருந்துச்சு, அதை வந்து இப்போ ஒன்றா சேர்த்து யூனிட் 6ஆக மாற்றிட்டாங்க, யூனிட் 8. ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா யூனிட் 2லேருந்து 6 வரைக்கும் இதில் பேட்சில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம் இல்லையா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் 6 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 6ல் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த 11th எத்திக்ஸ் 11th ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. இதுலேருந்து ஒரு 100 கொஷின் கேட்டிருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் 2 வந்து மே 8ஆம் தேதி நடக்கும். அதில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 டேர்ம் 2ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். 7th ஸ்டாண்டர்டில் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு திருக்குறள் டாபிக். நெக்ஸ்ட்டு அந்த தேர்ட் பார்ட் 2 வருது சிலபஸில் பார்ட் 2, அது எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எந்த சிலபஸ் அது எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்து எந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி டெஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ யூனிட் 6 ஃபஸ்ட் நடக்கும், அதுக்கான ரிவிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5 எக்கனாமி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பொருளாதாரம் அப்புறம் இந்திய பொருளாதாரம், ஸோ அந்த இது டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் அந்த யூனிட் 5 முடிஞ்சோன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்த மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு ஒரு 32 டெஸ்ட், லாஸ்ட்டாக ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும், இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஷெடியூல் வைஸாக தான் அந்த ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம். லிங்க் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும். டெஸ்ட் டைம் வந்து 8 PM. இப்போ 8 PMக்கு டெஸ்ட் லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது மறுநாள் 8 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ள லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் கொடுப்போம். பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அகைன் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், இல்லைனா பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும், ஃபைனலாக லாஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி முடியுது. ஸோ 10ஆம் தேதிக்கு அது இப்போது எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதி தான் லாஸ்ட் இது இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு. 4ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 500 ரூபீ. இப்போ ஏற்கனவே தமிழ் பேட்ச் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஏப்ரல், நியூ புக் தமிழ் பேட்ச்சு. அதில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நியூ புக் தமிழ் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு 400 ரூபீ மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபீ பே பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த பேட்சில் ஆட் பண்ணிக்கலாம். ஷெடியூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்க். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேட்ச் வந்து ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறப்போ. அடுத்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.